ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்னமும் ஒரே மாதிரி சப்பாத்தி குருமாவா செய்கிறீங்க? ஒரு முறை டிஃப்ரெண்ட்டான சுவையில் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த மாதிரி சாஃப்டாக செஞ்சு கொடுத்து பாருங்களேன். இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாக பஞ்சு மாதிரி அருமையாக இருக்கும். கூடவே இதுக்கு பொருத்தமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி, அதுவும் காமன் மணக்க இந்த மாதிரி காலையிலே செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும். இட்லி, தோசை, மதியம் சாதம், நைட்டு சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே அசத்தலான காம்பினேஷனில் இருக்கும். இப்போ செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு. இந்த உருளைக்கிழங்கோட எடை ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்குங்க. இதை வேக வச்சு தோல் உரித்து இது மாதிரி கிரேட்டரில், சிறு துளையுள்ள கிரேட்டரில் துருவி எடுத்துக்கங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் நைஸாக கிடைக்கும். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் ஓமம் நுணுக்கிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு. நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு சேர்க்குறேன். உருளைக்கிழங்கு எந்த எடைக்கு எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு மாவு சேர்த்துக்கங்க. நீங்கள் உருளைக்கிழங்கை துருவிட்டு ஒரு கப்பில் அளந்து 1 கப் அளவு ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா அதே அளவுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்து மாதிரி இறுக்கமாக பிசைஞ்சிக்கங்க. உருளைக்கிழங்குல இருக்க ஈரமே கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்டதுன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணீர் சேர்த்து நல்லா இறுக்கமாக பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சுற்றிலும் பரவலாக தடவிட்டு அப்படியே மூடி வச்சுடுங்க. மாவு நல்லா ஊறி செட் ஆகட்டும். இப்போ இதுக்கு வேண்டிய சைடிஷை ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு வாணலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதோட 2 துண்டு பட்டை, கூடவே 4 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் இதோட ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே 5-6 உரிச்ச பூண்டு, தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம் நறுக்கி சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்து லைட்டாக வதக்கிக்கங்க. ரொம்பலாம் வதக்க வேண்டியதில்லை. லைட்டாக இது மாதிரி வதங்கி வந்த பிறகு இதோட 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கங்க. கசகசா இல்லாட்டி 1 டீஸ்பூன் பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக அப்படியே கலந்து விடுங்க. கலந்த பிறகு இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்து அந்த சூட்லேயே கலந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி ஆற விட்டுடுங்க. இது ஆறின பிறகு மிக்சர் ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த சைடிஷ் செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணிக்கங்க. 2 விசில் தான், சட்டுன்னு வேலை முடிஞ்சிடும். குக்கர் சூடானதும் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் ஊற்றிட்டு இதோட ஒரு பிரிஞ்சலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துட்டு புதினா, கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கங்க. வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இது மாதிரி வதங்கி வந்த பிறகு இதோட 2 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து கலந்துக்கங்க. கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. தக்காளி சீக்கிரம் வதங்கி வரும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. தக்காளி நல்லா மசிய வதங்கி வந்த பிறகு இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி. நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம். உப்பு பத்தாட்டி கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாவை சேர்த்து நல்லா கலந்த பிறகு இதில் 1 கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி சேர்த்துக்கங்க. நல்லா ஊறி இருக்கணும் பட்டாணி. சேர்த்து அதை ஒரு முறை கலந்துட்டு இதில் நம்ம வதக்கி அரைச்சி எடுத்து வச்ச தேங்காய் மசாலா விழுத சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு மிக்சர் ஜார்லே 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு திக்காவோ தண்ணியாவோ வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து தண்ணீர் சேர்த்துக்கங்க. இப்போ சேர்த்து நல்லா கலந்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா செக் பண்ணிக்கங்க. உப்பு பத்தாட்டி இந்த டைமில் சேர்த்து நீங்கள் நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்தாலே போதும். நல்லா கமகமன் ரெடி ஆகிடும். அப்படியே விசில் வரட்டும். இப்போ நம்ம பிசைஞ்சு மூடி வச்ச மாவை திறந்து பார்த்துக்கலாம். நல்லா சாஃப்டாக ஊறி செட் ஆகிருக்கு. இதை நல்லா அழுத்தி ஒரு முறை பிசைஞ்சிட்டு பிசைஞ்ச மாவுலேருந்து நார்மலாக நம்ம சப்பாத்திக்கு உருண்டை எடுப்போம்ல அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்து நல்லா கோதுமை மாவில் பெரட்டி தேய்க்கிற மணையில் வச்சு தேய்ச்சிக்கங்க. ஃபஸ்ட்டு சின்னதாக தேய்ச்சிக்கங்க. பூரி சைஸுக்கு ஃபஸ்ட்டு சின்னதாக தேய்ச்ச பிறகு இதில்
கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சுற்றிலும் பரவலாக தடவிக்கங்க. தடவிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவுலையும் பரவலாக தூவி விடுங்க. தூவிட்டு இப்போ ஓரங்கள் உள்ள மாவை எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இது மாதிரி அழுத்தி விட்டு சீல் பண்ணிக்கங்க. சீல் பண்ணிவிட்டு இதை அப்படியே சப்பாத்திக்கு தேய்ப்போம்ல அதே தடிமனுக்கு தேய்ச்சிக்கங்க. ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப தடிமனாகவும் இல்லாமல் மீடியமான சைஸுக்கு தேய்ச்சி எடுத்துக்கங்க. கடைசியாக இது மேலே கொஞ்சமாக சில்லி ஃப்ளக்ஸ் கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளையும் தூவிட்டு லைட்டாக தேய்ச்சி இதை அப்படியே எடுத்து தவாவில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். இது முற்றிலும் ஆப்ஷனல் தாங்க. பார்க்கறதுக்கும் நல்லாயிருக்கும், சாப்பிட பார்த்தும் நல்ல மணமாக இருக்கும். இப்போ தவா சூடானதும் அதில் போட்டு ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கங்க. திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய் சுற்றிலும் பரவலாக தடவிக்கங்க. நெய் மணத்தோட நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாகவும் இருக்கும் மேலே. இப்போ இன்னொரு சைடும் திருப்பி போட்டு கொஞ்சமாக நெய் தடவிக்கங்க. நல்லா ப்ளஃபியாக உப்பி வருது பாருங்கள். உப்பி வந்தாலே நல்லா சாஃப்டாக இருக்கும். இது மாதிரி ரெண்டு சைடுமே செவந்து வந்ததும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். மீதமுள்ள மாவி இதே மாதிரி சுட்டு எடுத்துருங்க. எப்போவும் ஒரே மாதிரி சப்பாத்தி செய்யாமல் உருளைக்கிழங்கு சேர்த்து இந்த மசாலா சப்பாத்தி ரெசிபியை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். இனி இதையே செய்ய சொல்லி அடிக்கடி கேட்பாங்க. அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இப்போ சைடிஷை திறந்து பார்த்துக்கலாம். 2 விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துடுங்க. விசில் வரும்போதே நல்லா கமகமன் பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் வரும். இப்போ ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளையும் கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்துட்டு சுட சுட பரிமாறி பாருங்கள். ரொம்ப ரொம்ப அசத்தலான காம்பினேஷனில் அட்டகாசமாக இருக்கும். நம்ம எப்பயுமே உருளைக்கிழங்கு குருமா செய்வோம், இல்லாட்டி சாம்பார் சட்னி கூட செய்வோங்க. ஆனால் இந்த மாதிரி பட்டாணி கிரேவி ரெசிப்பியை ஒரு தடவை செஞ்சு கொடுத்து பாருங்களேன். அவ்வளோ அருமையாக கமகமன் சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் காலையிலே செஞ்சிட்டிங்கன்னா போதும். காலையில் இட்லி தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும். மதிய சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்டாலும் சூப்பராக சுவையாக இருக்கும். நைட்டு சப்பாத்தி பூரிக்கும் அசத்தலாக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.